ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் பொன்வண்டு. இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்ததுங்க. இந்த பொன்வண்டெல்லாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நான் பார்த்தேன். அதனால் இதை ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அப்போல்லாம் அவரைக்கொடியில் நிறைய இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அவரைக்கொடி போட்டிருப்பாங்க. அதிலலாம் நிறையவே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அவரைக்கொடியில் இருந்துச்சு. ரொம்ப நிறைய இருந்துச்சுங்க. இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறதுக்கு பயமாகவும் இருந்துச்சு. இது உடம்பெல்லாம் அப்படியே தங்கம் மாதிரி மின்னும். அப்படியே லைட்லலாம் பட்டுச்சுன்னா ரொம்ப அழகாக மின்னும். அதனால தான் இதுக்கு பொன்வண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளி போட்டுச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா பிரைட்டாக ஷைனிங் அடிக்கும். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பொன்வண்டு பார்த்தா போதும், அதெல்லாம் பிடிச்சிட்டு நெருப்பட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி அதுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இப்போ நினச்சா. ஆனால் நல்லா பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, என்னோடய பசங்களுக்கும் இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒன்று பிடிச்சிட்டு வந்தேன் நான், பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. பட் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், ரொம்ப ஒன்றும் பண்ணாதம்மா, இது ஒரு சின்ன வண்டு தான், எதுவுமே நம்மளை பண்ணாது பாருங்க அப்படி சொன்னேன். அவங்க ரொம்ப பயந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறமா கொஞ்சம் போக போக அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அது கூடவே எதுவுமே பண்ணலை. ஒன்று மட்டும் தான் நான் பிடிச்சிட்டு வந்தேன். நம்மளை சுற்றியே இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான ரொம்ப கலர்ஃபுல் இந்த வெல்வெட் வண்டெல்லாம் வரும் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தா தான் அதோட அழகு என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ அழகான விஷயம்லாம் நமக்கு கொடுத்துருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நம்ம இப்போ இருக்க டே டு டே லைஃப்பில் ரொம்ப பிஸியான லைஃப்பில் அதெல்லாம் பார்க்குறக்கே நம்ம டைம் கிடைக்கிறதில்லன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கிடைச்சப்போ இந்த மாதிரிலாம் பாருங்கள். இதோட கலர் பாருங்கள். இப்போது வர ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனாக வரும். அது இதிலேருந்து தான் நிறைய பேர் ரிப்ளிகாவாக எடுத்துப்பாங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டு பூச்சி அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்துச்சுன்னா நான் அதெல்லாம் பிடிச்சி பார்க்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். நம்ம அதை எதுவுமே பண்ணாமல் அதை நம்மளை எதுவுமே பண்ணாது. அதனால் இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கணும். நம்ம பசங்களுக்கும் இதெல்லாம் காட்டி சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க பசங்க வெறும் மொபைல்ஸ் அது இதுன்னு தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சதோடு விடாமல் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி என்னோடய பொண்ணு இதை விட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு. அழகா இருக்கா? பேர் என்ன? பொன்வண்டு. இது பேர் பொன்வண்டு. ஓகே, அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.